Chapter number 11 on breach of a contract. What do you mean by breach? What do you mean by breach? It's non-fulfillment of a contract. Non-fulfillment of a contract. Okay. On the other day, we were discussing on performance of a contract, whereas performance is about fulfillment of contract. Every fulfill பண்ணோம் எந்த டைமுக்கு பண்ணோம் fulfill பண்ணலனா யார் கேட்கலாம், who can demand the performance, who can claim for the performance, who has to perform, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பார்த்தோம். ஓகே, இவ்வளவு விஷயங்களும் இருந்தும் பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாங்கன்னா, சி அல்டிமேட்லி இது வந்து லீகல் அக்ரிமெண்ட் இல்லையா? இட்ஸ் நத்திங் பட் லீகல் அக்ரிமெண்ட். லீகல் அக்ரிமெண்டா இருக்கும்போது இது சோஷியலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்ஃபில் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் பியூர்லி ஆஃப் லவ் அண்ட் ஃபிக்ஷன். ஓகே, இதே வந்து லீகல் அக்ரிமெண்ட் வாய்ட் கூட இந்த கேஸ் வரும். சோஷியல் அண்ட் வாய்ட் கிட்டத்தட்ட ஒரே கேஸ் தான். நாட் என்ஃபோர்சபிள் பை லா, வாய்ட் அண்ட் சோஷியல். பட் லீகல் அக்ரிமெண்ட்னா இன்கேஸ் நான் ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நான் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் நம்ம பிரீச்னு பார்க்க போறோம் இங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் இதை வந்து என்ன பண்ணலாம், என்ன ரெமிடிஸ் இருக்கு, அதை பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். which is nothing but breach of a contract. So breach is a term where it is highly connected with non-performance of a contract. Perform பண்ணல அந்த கேஸ்ல வந்து என்ன பண்ண போறோம். So it's about non-performance of a contract. Okay, so failure, or you can say non-completion or non-fulfillment of the promise. ரெண்டு டைப் ஆஃப் breach இருக்கு. One is actual breach and another one is anticipated breach. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி இங்கேயும் ஆக்சுவல் பிரீச் இருக்கு. ஆக்சுவல் பிரீச்னா எந்த டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணாம போயிடுறது, இல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அரைக்குறையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா முடிக்கணும் 100%. அரைக்குறையா பண்றதுனா பெர்ஃபார்மன்ஸ்ல வராது. ஓகே, சோ ஆக்சுவல் பிரீச்ல டூ கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டியூ டேட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் டியூரிங் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டியூ டேட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு பார்ட்டி பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம், இன்னொரு பார்ட்டி ஃபெயில் ஆயிடுவார், இல்லைன்னா எனி ஒன் ஆஃப் த பார்ட்டி வில் ஃபெயிலிங் டு பெர்ஃபார்ம். சரி, பிரீச்ங்கிறது ஜென்ரலா நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் தானே சொல்றோம். அது இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்லி இட்ஸ் ஜென்ரல் காமன் டேர்ம் தானே. ஓகே, லெட் மீ கோ ஃபார் த எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். எக்ஸ் அக்ரி டு செல் his car to Y on 1st June, பட் on 1st June எக்ஸ் refused to sell the car to Y. இது எப்ப நடக்குது? on 1st June they have agreed to sell. On 1st June he is refusing. Another the heading another due date of performance. Okay, whereas in this category during its performance one party performs and other party fails or refuses to perform or performs, please highlight, either failing or not performing or performs in unprescribed manner. ஆக்சுவலா இந்த ப்ராமிஸ் தானே சொல்லிட்டு இருக்கோம். ப்ராமிஸ்ங்கிறது அக்செப்டன்ஸ். நீங்க அக்செப்ட் பண்ணும்போது ஆஃபர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவாருல்ல, அக்செப்ட் பண்ணும்போது எப்படி அக்செப்ட் பண்ணிருப்பீங்கன்னா அப்படியே அப்சல்யூட்டா அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? எந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணணுமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. சோ அன்பிரிஸ்கிரைப்ட் மேனர்ல பெர்ஃபார்ம் பண்றது முடியாது. சோ ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் ஒன். தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. பிரிஸ்கிரைப் மேனர்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள், X, a manufacturer, contracts to supply 500 shoes to a dealer Y. Okay, after supplying 200 shoes, Y refuses for the remaining delivery. அதாங்க 200 ஷூ கொடுத்தால, எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே வேண்டாம்னா நான் கொடுத்துருப்பேனா? அப்படி இல்ல, பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா 500 ஷூஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். டெலிவரிங் ஆஃப் ஆல் த 500 ஷூஸ், ஈவன் 499 இருந்தாலும் என்னது அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகாது. ஓகே, so all number of shoes has to be delivered, quantity has to match with the delivery. நான் எசென்ஷியல் டேர்ம்ஸா இருந்தா என்ன பண்ணலாம்னா டேமேஜஸ் மட்டும் கிளைம் பண்ணிப்பாங்க. ஓகே, அது என்ன எசென்ஷியல் நான் எசென்ஷியல்ங்கிறது கேஸ் டு கேஸ் மாறும். ஓகே, சோ என்ன கிளைம் டேமேஜஸ்னா யூஸ்வலா வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், சியூ பண்ணலாம், டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், காம்பன்சேஷன் கேட்கலாம். இதெல்லாம் டிஃபரெண்ட் ரெமிடிஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, செகண்ட் கேட்டகரி anticipatory breach. No intention to perform or unwilling to perform. முன்னாடியே anticipate-னா அது forecast. முன்னாடியே ஓரளவுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்துடுறது. நீங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில வந்து தெரியப்படுத்துறது. It may be expressed or it may be implied. For example, X selling a house property to Y. Okay, ஒரு வீட சேல் பண்றேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. Y கிட்ட சேல் பண்றதுக்கு முன்னாடி, அக்ரிமெண்ட் பேசுறதுக்கு முன்னாடி
என்ன பண்றாருன்னா ஜெட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒய் வந்து ரொம்ப டிலே பண்றான், இதை நான் வீடு சேல் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன், அவனுக்காக வெயிட் பண்ண முடியாது, 3 months சொன்னோம், இப்ப பார்த்தா 6 months போகுது, 6 months முடிஞ்சிச்சு, இன்னும் அவங்க கிட்ட இருந்து சவுண்டே காணும் அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா ஹீஸ் ட்ரைங் டு செல் டு அதர் பர்சன், ப்ராபப்ளி ஜெட்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஜெட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, வெளியில நல்ல ஆளா இருந்தா பாருப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி இஸ் ஷோயிங் நோ வில்லிங்னஸ் டு பெர்ஃபார்ம். பட் இது ஆக்சுவலா வந்து எக்ஸோட ஃபால்ட் இல்ல, இது யாரோட ஃபால்ட்? ஒய்யோட ஃபால்ட்டா இருக்கும். இது ஏன் நான் எக்ஸ் ஆங்கிள் சொன்னேன்னா ஒய்யை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ் ஆங்கிள் சொன்னேன். இது வந்து ஆன்டிசிபேட்டரி பிரீச்ங்கிறது ஒய்யோட ஆங்கிள் அவன் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறான். ஆக்சுவலா இந்த வீடெல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க தெரியும்ல, டைரக்டா பர்ச்சேஸ்க்கெல்லாம் போயிட மாட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை நாங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம், 3 monthsல க்ளோஸ் பண்ணோம், 6 monthsல க்ளோஸ் பண்ணோம் சொல்லிட்டு ஒரு டம்மி அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து ஒரிஜினல், அதாவது அக்ரிமெண்ட் ஃபார் சேல்னு அர்த்தம். அதுக்கு பேரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல். அதுக்கு பிறகு ஒரிஜினலா அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் உங்க பேர்ல மாத்துறது எல்லாமே தான் ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஃபார் சேல்ல வந்து 3 monthsக்குள்ள க்ளோஸ் பண்றேன், 6 monthsக்குள்ள க்ளோஸ் பண்றேன், 1 yearக்குள்ள க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெசிபிக் டேட் இருக்கும். இந்த டேட்குள்ள வந்து ஒய் எந்த ஒரு சைன்ஸும் காமிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸ்லி இதை பத்தி பேச்சே எடுக்கலாம், இட் பிகம்ஸ் அன் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஒய் சைட்ல. ஏன்னா ஒய் இஸ் நாட் பெர்ஃபார்மிங். யாரோட சைட்ல வந்து ப்ராப்ளம், யாரோட சைட்ல வந்து நாட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், அவங்க சைட்ல தான் நம்ம பேசுவோம். ஓகே, எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராபப்ளி 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாமே ப்ளீஸ். கர் பட் ஹி செல்ஸ் த சேம் டு சி ஆன் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் இட்செல்ஃப். அப்படின்னா கட்டாயமா இவர் வந்து யாருக்கு சேல் பண்ண முடியாது? பிக்கு சேல் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் இம்ப்ளைட் ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டன்ஸ், ஃப்ரம் த கான்டாக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். எஃபெக்ட்ஸ் எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்டிசிபேட்டரி பிரீச்ல தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்னது? இவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இமிடியேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா சீவ் பண்றது எதை வேணாலும் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் க்ளோஸ் பண்ணிடுறது. டிஸ்சார்ஜிங் மீன்ஸ் வேர் யூ வில் நாட் ஹேவ் எனி கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் தட் பார்ட்டி. அதான் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா இனிமே கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஓகே, இதை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் பண்றது மட்டும் இல்லாம யூ கேன் பிரிங் an immediate action for damages. ஓகே, இல்லனா இன்னும் டைம் இருக்கே, வெயிட் பண்ணி பார்ப்போம். கீப் இட் ஆபரேட்டர் and wait till the time of performance arrives. இன்னும் 10 நாள் இருக்கே, 15 நாள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் பணம் தர வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுவே வந்து எக்ஸ் ஒய் கிட்ட லோன் borrow பண்ணிருக்காரு. ஓகே, சோ ஒய் இஸ் த லெண்டர். இன்னும் 10 daysல வந்து டியூ டேட் வருது, பணம் தரணும். ஆனா எக்ஸ் வந்து ஊர்ல இல்ல, அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அப்போ ஒய் வந்து என்னது, ஐயோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் சொல்லிட்டு கணத்துல கை வச்சுட்டு உட்கார முடியாது. he has to take some remedies. இல்ல, அப்போ எய்தர் என்ன பண்ணலாம், இமீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவரை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா இன்னும் 10 நாள் இருக்கு, ஊருக்கு தானே போயிருக்காரு, அவன் தான் அடிக்கடி ஊருக்கு போவாரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கீப் இட் ஆபரேட்டிவ் அண்ட் வெயிட் டில் த டைம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். டைம் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டியூ டேட் வரைக்கும் வெயிட். ஓகே, நோட், take the advantage of any subsequent event which discharges the contract. It takes the advantage. என்ன மீன் பண்றோம்னா, சரி இந்த ஹார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல லோனுக்கு பதிலா நான் சின்னதா மாத்துறேன். எக்ஸ் வந்து ஒய் கிட்ட ஒரு ஹார்ஸ் வாங்குறாரு. ஓகே, ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் வந்து அந்த டியூ டேட்குள்ள இறந்து போயிடுச்சு. ஓகேயா, இப்போ சப்ஜெக்ட் மேட்டர் இல்லையே, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது? அப்போ நீங்க வெயிட் பண்ணாம இருந்துதான் என்ன பண்ணிருக்கலாம், இமீடியட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிருந்தா ஆக்ஷன் ஆச்சு எடுத்து வந்திருக்கலாம், டேமேஜஸ் ஆச்சும் வந்திருக்கும். பட் நீங்க என்ன பண்ணீங்க, டைம் இருக்கே, 1 வாரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க. அந்த 1 வாரம் வெயிட் பண்ணதுனால என்ன ஆச்சு, எனி சப்சிக்வெண்ட் ஈவென்ட்னால கான்ட்ராக்ட் இல்லாம போயிடுச்சு. டிஸ்சார்ஜிங் மீன்ஸ் இட் ஹஸ் பிகம் வாய்ட் கான்ட்ராக்ட். இன் திஸ் கேஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டிஸ்சார்ஜ்னா அது கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வாய்ட் ஆயிடும். அது எப்படி வாய்ட் ஆகும்? வாய்ட் கான்ட்ராக்ட் ஏற்கனவே வேலிடா இருந்ததுன்னா வாய்ட் ஆகுது. ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். இதுதான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ரெமிடிஸ் என்னென்ன ரெமிடிஸ் இன் கேஸ் பிரீச்னு தெரிஞ்சு போச்சுன்னா, கான்ட்ராக்டர் ரெசின் பண்ணலாம். ரெசினுக்கு வந்து நம்ம நார்மல் கொலோக்கியல் இங்கிலீஷ் டேர்ம்ல வந்து கேன்சல் பண்றதுன்னு சொல்லுவோம். Where if the contract is cancelled, it's absolved from all the obligations. அவ்வளவுதான், contractual parties, contractual relationshipங்கிறது க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அப்சர்வ்னா you need not perform. ஓகே, valid rescission gets the right to claim compensation. Please highlight this one. கரெக்டா நீங்க கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா, கரெக்டான என்னது மேம், கேன்சல்னாலே கரெக்ட் தானே, அது என்ன கரெக்டா மேம்? அவன் வந்து டைம் கேட்டிருப்பான்ல, ஒரு 10 days எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருப்பான். நீங்க அது கிரெடிட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்க, 10 days டைம் கேட்டிருப்பான். அந்த 10 days டைம் நீங்க வெயிட் பண்ணிருக்கணும்ல.
சோ உங்க சைட்ல எல்லாமே கரெக்டா இருந்து நீங்க கேன்சல் பண்ணிருந்தீங்கன்னா யூ கால் திஸ் இஸ் வேலிட் ரெசிஷன். ரெசிஷன் வேலிடா இருந்துச்சுன்னா காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம், இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடைக்காது. செகண்ட், யூ கேன் கிளைம் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். இல்ல நான் வெயிட் பண்றேன், பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், எனக்கு கட்டாயமா அது வேணும், இது வேற எங்க போனாலும் எனக்கு கிடைக்காது, சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகலாம் அந்த மாதிரி. சோ யூ கேன் கிளைம் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். ஆனா உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக வெயிட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆக்ட் இருக்கு, கால்ட் அஸ் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். நம்ம இந்த ஆக்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லிமிடேஷன் ஆக்ட். இந்த ஆக்டுக்கும் அந்த ஆக்ட் சம்பந்தம் இல்ல. வாட் இஸ் அபவுட் லிமிடேஷன் ஆக்ட்? என்னதான் உங்க பணமா இருந்தாலும், நீங்க லோன் கொடுத்திருந்தாலும் அந்த டைம் பீரியட்ல கேஸ் போடணும், புரியுமாவா? அந்த டைம் பீரியட்ல கேஸ் போடணும். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கலாமா? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அவர்கிட்ட இருந்து கேட்கலாமான்னா கேட்கலாம். ஆனா அது வந்து உங்களுக்கு தேவையானதா இல்லையான்னு பார்க்கணும் அவசியம் இல்ல. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல கேட்டுதான் கேட்கலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ஆமா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல, இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா இந்த ஆக்ட போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியே இருக்கும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு சின்ன பாட்டு தான் அங்க டீல் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ ப்ராப்ளம் நம்மளுக்கு சிலபஸ்ல இல்ல, அதனால நான் டிஸ்கஸ் பண்ணல டீடைலா. என்னென்ன கேசஸ்ல வந்து கிராண்ட் கேஸ் அப்படின்னா நோ ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். வாட் யூ மீன் ஹியர்? நோ ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். அப்போ ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகலாம், நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ பண்ணியே ஆகும். எந்தெந்த கேசஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற எந்த ஒரு ஸ்டாண்டர்டும் வச்சு இதை அசர்டைன் பண்ண முடியாது. பணத்தால சரி பண்ணலாமானா நோ, inadequate. Compensation in money is inadequate and cannot be received. Okay, cannot be received. பணம் வச்சு வாங்க முடியாது, இல்ல பணத்தால சரி பண்ண முடியாது, இந்த இப்படிதாங்க இது இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா அசர்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கிறது என்னது? கிராண்ட் கேசஸ். இதே நான் கிராண்ட் கேசஸ்னா அன்சர்டனா இருக்கும். லைக் இங்க இருக்கு பாருங்க, அன்சர்டன், இன்இக்விட்டபிள் அப்படின்னா என்னது? ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ரிவோக்கபிள் இன் நேச்சர், திரும்ப வாங்கிக்கலாம், ரிவோக் பண்ணிக்கலாம். இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பத்தி ட்ரஸ்டி கொடுக்கறது. ஓகே, ட்ரஸ்டி வந்து பெனிஃபிஷரிக்காக பண்றாரு தவிர அவருக்காக ஓனா பண்ணல. ஓகே, அதனால வந்து கிராண்டட். கிராண்டட்னா என்னது? நான் கிராண்ட், ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. பர்சனல் நேச்சர், ஒருத்தரை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, சோ தட்ஸ் ஆஃப் நான் கிராண்ட் கேஸ். எம்ஓஏல இருக்கிறத விட்டுட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அல்ட்ரா வயஸ். சோ இது வந்து வாய்ட் அபினிஷன் சொல்லியிருக்கோம். ஆக்ட்லயே வந்து இது வாய்ட் அபினிஷன் சொல்லியிருக்காங்க. இதை போயிட்டு நீங்க அதெல்லாம் இல்லங்க நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்ல முடியாது. unable to supervise the carrying out by the court ஆர்டர் படி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி கேசஸ்ல. அண்ட் adequate remedy for damages. இது இல்லைன்னா என்னங்க, உங்களுக்கு தேவையானது வந்து வந்துருங்க. ப்ராபப்ளி எக்ஸ் வந்து ஒய் கிட்ட ஒரு 1000 shares கேட்டிருக்காரு ஒரு ப்ரோக்ராமுக்கு. இந்த 1000 shares வந்து கரெக்டா டியூ டேட்ல டெலிவர் பண்ணணும். ஒய் வந்து டெலிவர் பண்ணல, ஹி மிஸ்ட். ஓகே, அந்த டைம்ல வந்து வேற வழி இல்லாம எக்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு 1000 shares வேணும். அதனால இங்க ஒரு ஷேருக்கு வந்து 100ன்னு பேசினாரு ஒய் கிட்ட. இவ டெலிவர் பண்ணாதனால வேற வழி இல்லாம இம்மீடியட்டா ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. ஜெக் கிட்ட போயிட்டு ஒரு ஷேர் வந்து 105க்கு வாங்குறாரு. அப்ப எவ்வளவு லாஸ் டிஃபரன்ஸ்? 5 rupees லாஸ் யாருக்கு? எக்ஸுக்கு. ஓகே, இதே வந்து ஒய்யோட ஆங்கிள் இப்ப யோசிச்சு பாருங்க. ஒய் வந்து அவரால் சப்ளை பண்ண முடியலன்னா ஒய் என்ன பண்ணிருக்கலாம்? இமீடியட்டா வந்து வேற ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண வச்சிருந்திருக்கலாம். பட் இவன் சொல்லவே இல்லை. அப்ப யாரோட ஃபால்ட்? ஒய்யோட ஃபால்ட். ஆல்டர்னேட் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதானா? இப்போ எக்ஸ் வந்து ஒய் கிட்ட அதெல்லாம் முடியாது, நீ 1000 shares கூடன்னு கேட்பானா? கேட்கவே மாட்டான் அவன். ஏன்னா ஆல்ரெடி அவன் ப்ரோக்ராம் ஓவர். 1000 shares கிடைக்க வேண்டியது அவனுக்கு வேற ஒரு மூலியமா கிடைச்சிச்சு. அவன் வந்து வேணும்னு கேட்க மாட்டான். பட் என்ன கேட்பான்? உன்னால நான் 5 ரூபாய் செலவு பண்ண போறேன் எக்ஸ்ட்ரா. தேவையில்லாம எனக்கு செலவு தானே, அது உன்னால தானே. இந்த பணத்தை யார் தரணும்? ஒய் தரணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி adequate remedy for damages இருக்குன்னா go and perform that one. Is it okay? So that's about claiming for specific performance. Then heading முடிச்சிடும், then I'll give you some time. Claim for injunction. Okay, probably stop பண்ணி வைக்கிறது, நெகட்டிவ் டேர்ம்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த மாதிரி இருக்கலாம். நெகட்டிவ் டேர்ம் என்னன்னா, ஆக்ட்ல வந்து சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் டேர்ம். சாரி, நாட் ஆக்ட். நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க, ஆக்ட்ல தான் சொல்லவே இல்லையே. நீங்க ப்ராமிஸ் பண்றீங்கல்ல, 2 பேருக்குள்ள ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தானே கான்ட்ராக்ட். நீங்க ப்ராமிஸ் பண்றீங்கல்ல, அது ரிலேட்டடா இல்லாம புதுசா ஒண்ணு கேட்டா நெகட்டிவ் இன் சப்ஸ்டன்ஸ் நாட் இன் ஃபார்ம். ஓகே, சொல்லும் போது நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரிஜினலா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ஜங்ஷன் பாஸ் பண்ணு சொல்லுவாங்க. இன்ஜங்ஷனா டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ராபப்லி இதை நீங்க நோட் பண்ணலாம். டெம்பரரியா எக்ஸிக்யூட் பண்ணாத அளவுக்கு பண்றது. ஓகே, 4th one, claim for quantum merit. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். And 5th one, you can go for claiming for damages. அங்கங்க நம்ம damages பார்த்திருக்கோம். damagesல ஏகப்பட்ட damages இருக்கு.
ரெகுலரா இல்லைன்னா நார்மலா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ரெமிடிஸ் தான், இந்த 5 ரெமிடிஸ் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ். ஆர்டினரி டேமேஜ் யூஸ்வலா ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். ஓகே, அதனால வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பேசிக் அமௌண்ட் வந்து டேமேஜஸ் சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லால டிசைட் ஆச்சு. நார்மலா இதோட காம்பன்சேஷன் ஆர் டேமேஜஸ் ரெண்டுமே கொலோக்கியல் டேர்ம் தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் பிரைஸ் என்னது, மார்க்கெட் பிரைஸ் என்னது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா சேர்ஸ் எக்ஸாம்பிள், 100 rupees கான்ட்ராக்ட் பிரைஸ், பட் வேற வழி இல்லாம மார்க்கெட்ல வாங்க வேண்டியதுச்சு 105 rupees. அப்போ அந்த 5 rupees நெகட்டிவ் வேல்யூ, அதுதான் பனிஷ்மெண்ட் பெனால்டிக்கு. ஸோ 5 rupees வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஆர்டினரி டேமேஜஸ். ஸ்பெஷல் டேமேஜஸ்ங்கிறது ஸ்பெஷல் லாஸ், ப்ராபபிள் ரிசல்ட் ஆஃப் த பிரீச். பிரீச்னால வேற வழி இல்லாம அதுவும் டேமேஜ் ஆச்சு, அந்த மாதிரி கேசஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆனா இதுக்கு வந்து ப்ரீவியஸ் நோட்டீஸ் இருக்கணும்ப்பா, முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்திருந்தா மட்டும் தான் முடியும். விண்டிக்டிவ் ஆர் எக்ஸ்லம்பரி டேமேஜஸ், இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதனால என்ன லாஸ் வந்துச்சோ அந்த லாஸ காம்பன்சேட் பண்றதுக்காக. இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆர்டினரி டேமேஜஸ்ல இந்த 5 rupees தான் லாஸ், இந்த 5 rupees மட்டும் காம்பன்சேட் பண்ணுவாங்க, இது ஆர்டினரி டேமேஜ். பட் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், கரெக்டா எனக்கு இந்த 1000 shares கரெக்டான டைமுக்கு வரல, லேட்டா வந்துச்சு, அதனால வந்து என்னோட கிளைண்ட் வந்து எவ்வளவு கோவப்பட்டிருப்பாரு. ஒன்னும் இல்ல, ஒரு மேரேஜ் வெட்டிங் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ங்கிறது என்னது, ஷேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அங்க கெஸ்ட் வராங்க, உட்கார்ந்து கூட இடம் இல்ல, அவங்க சொல்ல முடியுமா நான் வந்து 1000 shares ஆர்டர் பண்ணாங்க வரலங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராது? அப்ப என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாரு. இந்த மாதிரி வந்து சரியா கெஸ்ட் கவனிக்க முடியல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டு 50,000 ரூபாய் நான் குறைச்சதான் பே பண்ணுவேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 50,000 ரூபாய் எதனால, யாருனால லாஸ் வந்துச்சு? சப்ளையர் வந்து ஷேர் சப்ளை பண்ணல, அதனாலதான் லாஸ் வந்துச்சு. சோ அந்த மாதிரி லாஸ் காம்பன்சேட் பண்றதுக்கு பேர் வந்து என்னது, எக்ஸ்லம்பரி டேமேஜஸ் ஆர் விண்டிக்டிவ் டேமேஜஸ். இது எந்தெந்த கேசஸ்ல நடக்கும்னா, பிரீச் ஆஃப் அ ப்ராமிஸ் டு மேரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறது, ராங் டிஸ்ஹானர் ஆஃப் அ செக் பை அ பேங்கர், இதெல்லாமே இருக்கும். இது கிப்பின்ஸ் கேஸ்ல நடந்தது. நாமினல் டேமேஜஸ் ஆக்சுவலா பெரிய லாஸ் ஆர் டேமேஜ் எல்லாம் இல்லைங்க. கான்ட்ராக்ட்ல என்னது, கரெக்டான டைம்ல பண்ணும், கரெக்டான டைம்ல பண்ணல, அப்ப அதுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் இது நடக்காம இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நாமினல் அமௌண்ட் டேமேஜஸ் போட்டுப்பாங்க. ஓகே, டேமேஜஸும் கிளைம் பண்ணலாம். ஆக்சுவலா டேமேஜஸ் நோ லாஸ் நோ டேமேஜ், ஆனா நீங்க டேமேஜ்னு கிளைம் பண்ணிப்பீங்க. கோர்ட்ல போயிட்டு டேமேஜ் கிளைம் பண்ணிட்டீங்களே, கேஸ் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. கோர்ட்ல போய் கேஸும் போடலாம். டிகிரினா கேஸ் ஃபைல் பண்றது, சிவில் கேசஸ்ல டிகிரின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம வந்து கிரிமினல் கேஸ்ல ட்ரையல் ப்ரொசீடிங் இதெல்லாம் சொல்றோம்ல, லிட்டிகேஷன், இதெல்லாமே காமன் டேர்ம்ஸ். கோர்ட் அவார்ட்ஸ் அ நாமினல் சம். ஓகே, கோர்ட் அவார்ட்ஸ் அ நாமினல் சம். டேமேஜஸ் ஃப்ரம் கேரியர்ஸ், ப்ராபப்ளி ஏதாவது குட்ஸ் வந்து பிசிக்கல் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி கேசஸ்ல. This is one peculiar heading called as stipulated damages or prefixed damages. இந்த டேமேஜஸ் வந்து இவ்வளவு பெர்சென்ட் வந்து நாங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ். இது ஏன் ஸ்டிப்புலேட்டட்னு சொல்றோம்னா, இது 2 விதமான டேமேஜா சொல்லலாம். ஒன்னு வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ் சொல்லலாம், இன்னொன்னு பெனால்டின்னு சொல்லலாம். ஒரு கேஸ்ல லிக்விடேட்னு சொல்லுவோம், ஒரு கேஸ்ல பெனால்டி சொல்லுவோம். நான் லிக்விடேட் நினைச்சிட்டு போயிருப்பேன், கோர்ட்ல வந்து பெனால்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டிப்புலேஷன் அது இப்படியோ இருக்கலாம் அப்படியோ இருக்கலாம், அந்த டைம்ல எது சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டிப்புலேஷன் சொல்லுவோம். ஆக்சுவலா லெட் மீ கோ திஸ் வேர்ட் பை வேர்ட், கொஞ்சம் கீனா பார்க்கணும். The sum payable as damages, எப்போ the sum payable as damages எப்போ, at the time of formation of the contract, in case of breach in performance as liquidated damages or penalty. எப்போ இது வந்து டிசைட் பண்ணிப்பாங்க, at the time of formation, breach நடந்த பிறகு இல்ல, at the time of formation. Liquidated damagesங்கிறது the sum what you have to pay as the damage will be fixed and ascertained. Ascertained கரெக்டா இதுதான் சொல்லிட்டு certainty-ஓட சொல்றது. Fixed or ascertained, being fair and genuine pre-estimate of the probable loss. எவ்வளவு வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாத என்ன ப்ராப்ளம் ஆகும், அதனால இந்த பேசிக்கா நடக்கும், ஒரு 2% கம்மி பண்ணி கொடுக்கலாம், முன்னாடி பேசிப்பாங்க. occurring as a result of breach of contract. இங்க வந்து என்ன ஒரு மேஜர் விஷயம்னா, என்ன லாஸ் வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களால அசஸ் பண்ண முடியணும். அண்ட் இது வந்து எஃபெக்டிவ் அண்ட் ரெக்கவரபிள் நேச்சரா இருக்கணும். ஓகே, பண்ண முடியாத விஷயமா இருக்கணும். பெனால்டிங்கிறது the sum disproportionate. பெனால்டினாலே என்ன, ஒரு க்ரூயல் டேர்ம் தானே பெனால்டி, இல்ல ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸோட இம்ப்ளிகேஷன் இருக்குது தானே பெனால்டி. Disproportionate to the damages likely to occur as a result of breach. Disproportionate, okay, has no concern with the probable loss likely to occur. நடக்கணும் முன்னாடியே தெரியாது. only a reasonable compensation தான் வந்து நீங்க என்ன பண்ண முடியும், stipulated damagesல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்.
Let me go for the example. A contracts with B to pay 1000. If he fails to pay B 500 on a given day, எவ்வளவு பே பண்ணும்? 1000 ரூபாய். என்ன கான்ட்ராக்ட்? 500 ரூபாய் பே பண்ணலாம், பே பண்றது. A fails to pay 500 on that day, B is entitled to recover how much? 1000 தானே சொல்லிருக்கீங்க, 1000 தான் பேசணும். இதான் கோர்ட் கன்சிடர்ஸ் as reasonable. So sometimes வந்து நீங்க எழுதும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் இல்ல, ஸ்டிபுலேஷன் பொறுத்த வரைக்கும் as the court considers reasonable போடணும்ப்பா. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டிபுலேட்டட் டேமேஜஸ்னா as the court considers reasonable. ஏன்னா நீங்க இது பெனால்டி சொல்லிட்டு போவீங்க, ஆனா அவன் என்ன நம்ம சொல்லுவான், இது பெனால்டி இல்ல ஸ்டிபுலேட்டட் டேமேஜஸ் சொல்லுவான். யாரு அவன்னா? அவன் இல்ல, கோர்ட் ஜட்ஜ். ஓகே, சோ நீங்க ஸ்டிபுலேட்டட் டேமேஜஸ் சொல்லுவீங்க, பட் கோர்ட் வந்து என்ன டிசைட் பண்ணணும்னா, இல்ல இது பெனால்டி, இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெனால்டி டிசைட் பண்ணுவோம். So you have to be very clear. So as the court considers reasonable. Okay. Second, I'll go for third one. Second, நீங்க பார்க்கலாம். I'll go for third one. A contracts with B that if A practices as a surgeon within Calcutta, he will pay B 5,000 rupees. A practices as a surgeon in Calcutta, B is entitled to such compensation not exceeding 5,000. அதே கேஸ் தான், பட் கொஞ்சம் மாத்திரும். ஓகே, as the court considers reasonable. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, லிக்விடேட்டட் டேமேஜஸ்ல ப்ரீ எஸ்டிமேட் ஆஃப் லாஸ் இருக்குன்னா பெனால்டில வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட், அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது எப்போ டிசைட் பண்ணுவாங்கன்னா, at the time of formation of contract, not at the time of breach. ஒரு பார்ட் வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸா பே பண்ணிக்கலாம், இன்னொரு பார்ட் வந்து பெனால்ட்டியா பே பண்ணிக்கலாம். பார்ட்லி as this and partly as that. ஃபுல்லா வந்து லிக்விடேட்டட் டேமேஜ் ஃபுல்லா பெனால்ட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலா பெனால்ட்டிங்கிறது நார்மலா வர வேண்டிய அமௌண்ட்டை விட அதிகமா ஃபோக்கஸ் பண்றது, தட் இஸ் அதிகமா பே பண்றதா வந்து நம்ம பெனால்ட்டின்னு சொல்லுவோம். பட் இந்தியன் லால வந்து நம்ம கொலோக்கியரா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போத் ஆர் சேம். பட் இங்கிலீஷ் லால வந்து தட்ஸ் அ டிஃபரன்ட் சென்ஸ். நம்ம இந்தியன் லால வந்து ரெண்டுமே ஒண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, so I'll just leave this to you. I'll go for miscellaneous. Damages for loss of reputation, defamation cases இருக்கு இல்லையா, அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸ் போடுறது, காம்பன்சேஷன் கேக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஆனா இந்த 3 கேஸ் மட்டும், பேங்கர்ஸ் வந்துட்டு கஸ்டமரோட செக்கை வந்து டிஸ்ஹானர் பண்றது தப்பா. ஓகே, பிசினஸ் மேன் பொறுத்த வரைக்கும் டேமேஜஸ் வந்து லாஸ் பேஸ் பண்ணி வாங்குது, காம்பன்சேட்டிங் த லாஸ் பார்த்தோமா அந்த கேஸ்ல. அண்ட் நான் பிசினஸ் மேன் வந்து அட்லீஸ்ட் இது வந்து தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாமினல் டேமேஜஸ் வந்து ஃபேஸ் பண்றது. இது எல்லாமே வந்து எக்ஸெப்ஷன் கேசஸ். இது இல்லாம வேற எந்த கேஸா இருந்தாலும் யூஸ்வலி நாட் ரெக்கவர். ஓகே, டேமேஜஸ் ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட், இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேரோ அதை பேஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்ல, நான் ஒரு கேப் புக் பண்ணிருந்தேன் 4:30க்கு வரணும்ட்டு. ஓகே, 4:30க்கு ஷார்ப்பா வந்து நான் வெளியில வெயிட் பண்றேன். ஹி கம்ஸ் பை 5 o'clock. நான் நடு ரோட்ல 4:30ல இருந்து 5 o'clock வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா வீட்டுல உட்காந்து மொபைல பாத்துட்டு இருந்திருப்பேன். இப்ப என்னன்னா நடு ரோட்ல நின்று மொபைல பாக்குறான்ல, ரைட்? அப்ப என்ன நடு ரோட்ல அந்த கேப்கார நிக்க வச்சான் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவேன், பே பண்ண சொல்லிட்டு சண்டை போடுவேன். இட்ஸ் ஃபார் இன்கன்வீனியன்ஸ் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். பெருசான லாஸ் எல்லாம் இல்ல, ஆனாலும் வந்து எனக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இல்ல. நான் வீட்டுல வந்து ஜாலியா கால் மேல கால் போட்டு படுத்துட்டு வந்து மொபைல் பாக்கிறதுக்கும், ரோட்ல வந்து வருவானா வெயிட் பண்ணி பாக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சோ அது வந்து ஹாரிபிள் கேசஸ். So it's recoverable on the ground of fairness. Okay, it depends on fairness. Mitigation of damages. Okay, mitigate பண்றதுன்னா குறைக்கிறது. ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க லாஸை குறைக்கிறதுக்கு. டிஃபிகல்டி இன் அசஸ்மெண்ட், சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். கரெக்டா வந்து உங்களால அசஸ் பண்ண முடியாது இவ்வளவுதான் வந்து லாஸ் வந்திருக்குன்ட்டு. சோ இது வந்து எவ்வளவு தூரம் சர்டன் அண்ட் எவ்வளவு தூரம் ப்ரிசைஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் டேமேஜஸ்ல வந்து காஸ்ட் ஆஃப் டிகிரியும் வந்து வாங்கிக்கலாம். காஸ்ட் ஆஃப் டிகிரினா கேஸ் போடுறோம்ல, அதுக்கு செலவாகுதுல, அட்வொகேட்டை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்றோம்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன் அடிஷன் டு த டேமேஜஸ். Damages agreed upon in advance, probably penalty stipulation terms சொன்னோம்ல, அதை பேஸ் பண்ணி இருக்கலாம். மிஸ்லேனியஸ்ல சேர்த்திருக்கோம், அவ்வளவுதான். டேமேஜஸ் பை வே ஆஃப் பெனால்டி ஒரு சில கேசஸ்ல வந்து அலௌட் இல்லை. ஏன்னா பெனால்டிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கிறது தான் பெனால்டி, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டு த லாஸ். டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ல இருக்கு. நம்ம வந்து ப்ராடக்ட் சேல் பண்றது, விற்கிறது, வாங்குறது, அது மட்டும் இல்ல, சர்வீஸ் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்லயும் டேமேஜஸ் பொருந்தும். ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன், எஸ் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் த 9th one ஆல்சோ. ஏன்னா இது பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறாங்க. அக்ரீட் டேட்டுக்கும் ஆக்சுவல் டேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, 10% per annum சொல்லிடுவாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு கால்குலேட் பண்றது. சோ அந்த மாதிரி பண்ற சான்சஸும் இருக்கு. அது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் சொல்லிட்டு பே பண்ணிப்பாங்க. So this is about miscellaneous cases. So practical problems.
A a singer. ப்ராபப்ளி இது வந்து நம்ம குவாண்டம் மெரிட்ல பார்த்துட்டோம். ஸோ நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணல. குவாண்டம் மெரிட்ல பார்த்துருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம் ப்ளீஸ். கோ ஃபார் த தேர்ட் ஒன். எஸ், தேர்ட் ஒன் வில் டூ. எஸ் ப்ளீஸ். பாருங்க, ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் என்னோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ வி ஹேவ் 6 classifications. Okay, 6 major ways how a contract can be discharged. What do you mean by discharge of a contract? Now, bringing to an end. What are you going to bring to an end now? Obligations, which is your promises, your liabilities, and also the rights. Actually, obligations on the rights சேர்க்கும் liabilities சேர்க்கும் ரெண்டுமே சேர்த்து தான் obligations. By which the contractual relationship is also brought to an end, which means it gets terminated. It gets terminated. Already we have done in detail with performance of a contract and breach of a contract where the performance is done by both the parties, contract is discharged. Likewise, ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாங்கன்னா அப்போ கேஸ் போடலாம், அது கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ். ஸோ ரெண்டு ஹெட்டிங் முன்னாடியே பார்த்துட்டோம். Now we'll go to the third major heading. Okay, அதுக்குள்ள சின்ன சின்ன சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. தேர்ட் ஹெட்டிங்ல இருக்கேன் நான். By agreement or by concern. Novation. Okay, novation. X Y கிட்ட 1000 shares order பண்றாரு. But due to some personal thing or whatever it is, business meaning, Y நால வந்து அது கரெக்டா டேட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு Y approaches X and says that என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. There is one of my friend called as Mr. A. He is also doing the same business, okay, for many number of years. அதனால he will supply the 1000 shares சொல்லிட்டு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். X ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். X ஒத்துக்கணும். அப்போ இதுல கான்ட்ராக்சுவல் பார்ட்டிஸ் இப்ப யாரு? எக்ஸுக்கும் ஒய்க்கும் அந்த கான்ட்ராக்சுவல் பார்ட்டி முடிஞ்சிச்சு. கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் கெட்ஸ் ஓவர். எக்ஸ் அண்ட் ஏ பிகம் த நியூ கான்ட்ராக்சுவல் பார்ட்டிஸ். இந்த நியூங்கிறது தான் நொவேஷன்ங்கிற ஒரு டேர்ம். இது எந்த ஹெட்டிங்ல பார்த்துட்டு இருக்கோம்? அக்ரிமெண்ட் ஆர் கன்சர்ன், விச் மீன்ஸ் ஒய்யோட சேர்த்து போயிருக்குன்னா அப்போ எக்ஸுக்கு வந்து கன்சர்ன் இருந்தா மட்டும் பண்ண முடியும். எக்ஸ் இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா we cannot do so. இப்ப பர்சனல் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே, ஒய் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இந்த தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல, சிங்கர் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சிங்கருக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு சிங்கர் அனுப்பிச்சா அந்த மாஸ் வரதே வந்து யாருக்கு? இந்த சிங்கரோட வாய்ஸ்க்காக தானே. அப்ப பர்சனல் ஸ்கில் இருக்கும்போது இது ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கன்சர்ட் இருக்கணும். சோ கன்சர்ட் ஒரு அக்ரிமெண்ட் ஷுட் பி தேர். இது எக்ஸ்பிரஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா இம்ப்ளாய்டா இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம நொவேஷன் பார்த்துட்டு இருக்கோம், which means there will be a new contract between the same parties or with respect to new terms, or new parties with respect to completely new terms. Okay. ஏன்னா இப்போ ஏ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால 1000 shares வந்து ஒரே இதுல தர முடியாது, ரெண்டு டெலிவரியா நான் பண்றேன்னு சொன்னா ஒத்துக்கணும்ல எக்ஸ். சோ கொஞ்சம் டேர்ம்ஸ் மாறும். ஓகே, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் இதுல பாத்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து 10 எசென்ஷியல்ஸ் இருக்கும். இப்ப புதுசா வேற ஒருத்தருக்கு எனக்கு மாறி இருக்குல்ல. அப்ப என்ன எசென்ஷியல்னா மியூச்சுவல் கன்சர்ன் இருக்கணும், which means A has to say and also X has to say okay. இல்லைன்னா முடியாது. லீகல் என்ஃபோர்சபிலிட்டி இருக்கணும். ஓல்டு கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், என்டர்டைன் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்க பார்ட்டிஸ் வந்து எக்ஸ்னா நியூ பார்ட்டியா, எக்ஸ்னா ஓல்ட் பார்ட்டியா இருக்கலாம். பட் ஏ வந்து அது புது கான்ட்ராக்ட் இல்ல, ஏ நியூ பார்ட்டி தானே. ஓகே, இட்ஸ் அப்ளிகபிள். எஸ், ப்ளீஸ் மேக் அ நோட். இட்ஸ் அப்ளிகபிள் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் த ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ். வை வந்து டியூ டேட்டுக்கு பிறகு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்னா ஒத்துக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது வந்து டியூ டேட் பிறகு வந்து அந்த பிரீச்ல போயிடும். செகண்ட் ஹெட்டிங்ல போயிடும். சரி, ஓகே. சப்ஸ்டியூஷன் இந்த பிரசன்ட் கான்ட்ராக்ட் ஒன்லி, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இல்ல, இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்குல்ல அந்த கான்ட்ராக்ட் மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட், ஆல்டரேஷன், சேஞ்சஸ் இன் டேர்ம்ஸ். ஓகே, சின்ன சின்னதா மாத்துறது, ஆல்டர் பண்றது வேற ஒன்றும் இல்லை. Reviving of the old contract, original contract is possible. ஏன்னா ஒரிஜினல் கான்ட்ராக்ட், ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு பார்ட்டிஸ். ஓகே, எங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாத்திக்கிறாங்க, ஆல்டர் பண்றாங்க. இட்ஸ் நாட் நொவேஷன், ஜஸ்ட் ஆல்டரிங் a few terms. அதனால ஒரிஜினல் கான்ட்ராக்ட்ல இருந்து சின்ன சின்னதா மாத்திப்பாங்க. இது எப்போ அப்ளிகபிள்னா, ரொம்ப நாள் வந்து எக்ஸோ ஒய்யோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருப்பாங்கல்ல, அப்போ அப்போதைக்கு மாத்திக்கலாம்னு தோணுது இல்ல, அந்த மாதிரி கேசஸ் வந்து இது அப்ளிகபிள், ஆல்ட்ரேஷன். நெக்ஸ்ட், ரெசிஷன். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருப்போம். நதிங் பட் கேன்சலேஷன் ஆஃப் டேர்ம்ஸ்.
சம்டைம்ஸ் வந்து நொவேஷன் கூட ரெசிஷன் சொல்லலாம். ஏன்னா இங்க நொவேஷன்ல இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒய் எக்ஸ் 1000 சேர்ஸ் ஏ வராருன்ட்டு. அப்போ வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ கேன்சல் ஆயிடுது இல்லையா. ஸோ ரெசிஷன் இட் இன்வால்வ்ஸ் நொவேஷன். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஏன்னா இதுக்கு பிறகு யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது தெரியாது. அதனால கிளியரா அந்த கேன்சலேஷன் அப்போ எப்படி நடக்குதுங்கிறது கிளியரா இருக்கணும். ஏன்னா டேமேஜஸ் எல்லாம் கிளைம் பண்ண சான்சஸ் இருக்கு இங்க. ரெவகேஷன் இஸ் அப்ளிகபிள். ஸோ நம்ம கொடுத்தது வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேஸ் வந்து ரெவகேஷன் அப்ளிகபிள். ஓகே, இந்த ஒரு கேஸ் வந்து பார்ப்போமா, லாங் வெர்சஸ் லாயர். Let me take you through this case study, case law. S induced R to buy his motorcycle, saying that it was in a very good condition. Okay. After taking the motorcycle, வாங்கின பிறகு R complained that there were many defects in the motorcycle. ஆரா பார்த்து வாங்கல, எஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணிருக்காரு, ஆர் வாங்கியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி எஸ் எஸ் இன்டியூஸ்ட் நல்லா இருக்குங்க வாங்குங்க. ஆர் கம்ப்ளைண்ட், நீ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா பாரு எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வருது, அது நல்லா இல்ல, இது சரியில்லை, சத்தம் வருது, அது இதுன்னு சொல்றது இஸ் கிவிங் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, எஸ் ப்ரொபோஸ் டு கெட் இட் ரிப்பேர்ட் and promised to pay 40% cost of repairs after a few days. Okay, there should be a full stop, sorry. After a few days, the motorcycle did not work out all. So, நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஹைலைட் பண்றேன். என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் சொன்னனாலதான் நீ வாங்கின, என்ன பண்ணலாம்னா எவ்வளவு செலவாகுதோ அதுல ஒரு 40% காஸ்ட வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாள் வந்து இது மேனேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் a few days the motorcycle did not work at all. ஒர்க் பண்ணல திரும்பவும். இப்போ வந்து ஆர் நினைச்சா கான்ட்ராக்டர் ரெசின் பண்ண முடியுமானா இல்ல. எப்போ ரெசின் பண்ணிருக்கலாம், எஸ் இன்டியூஸ் பண்ணாங்கல்ல அப்பவே வந்து ரெசின் பண்ணிருக்கலாம். பட் இப்போ வந்து ரெசின் பண்ண முடியாது. பிகாஸ் வேற வழி இல்லாம 40% ஆஃப் தி சார்ஜஸ் வந்து இவர் பேர் பண்ணன்னு சொன்னோம்னா ஓகே சொல்லிட்டாரு. ஓகேயா, சோ இந்த இடத்துல வந்து he has waived his right. ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஹெடிங்ல திரும்பவும் பார்ப்போம், வேவிங்னு சொல்லுவோம். அப்படின்னா அது ரைட் டு கிளைம் வந்து விட்டு கொடுத்துறாரு. இது ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிள பார்த்துருக்கோம். ஃபிங்கர் வந்து 6th நைட் பாடாம இருப்பாங்க, 7th நைட் பாடும்போது இவர் ஸ்டாப் பண்ணிருக்கணும், அங்கேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ as R is aware of the misrepresentation, decision is not applicable. This is a beautiful case. இது remission, lesser fulfillment. 5000 ரூபாய் வந்து ஒய் எக்ஸ் வந்து ஒய் கிட்ட வந்து பாரோ பண்ணிருக்காரு. அதுல வந்து 2000 தான் பே பண்றாரு. இவர் பேவே பண்ண மாட்டாருன்னு நினைச்சப்போ 2000 பே பண்ணிருக்காரு. Why accepted in full satisfaction? Please underline this. Have a note. ஆக்சுவலா எவ்வளவு பே பண்ணணும், எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும், எவ்வளவு வாங்கினாரு 5000, 5000 ரிட்டர்ன் பண்ணணும். பட் நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் பண்றாரு 2000. வேற வழி இல்லாம இவர்கிட்ட வரதே பெரிய விஷயம், இவங்க பணமே வராது, 2000 கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, he is accepting in full satisfaction. அப்படின்னா he is losing his right to ask for the remaining 3000. Okay, in this case, X is discharged from his liability. X is discharged from his liability. அப்படின்னா 5000க்கும் கன்சிடரேஷன் க்ளோஸ் ஆன மாதிரி அர்த்தம். 2000 மட்டும் தானே க்ளோஸ் ஆயிருக்குன்னு கேட்க முடியாது. இதுதான் வந்து லெஸ்ஸர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஃபுல்ஃபில்டு தாங்க, ஆனா எப்படி கம்மியா ஃபுல்ஃபில்டு, பட் அக்செப்டட் இன் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, கொஞ்சம் டிஃபரன்ஸ் அதுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேவிங், இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அபண்டன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, வேவ் பண்றது, விட்டு கொடுத்துறது. ஓகே, F1 acceptance by any other satisfaction. இதுக்கு பதிலா வேற ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகே, நான் வந்து ஒரு 25 kgs வந்து வீட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட் வந்து 25 kgs வந்து ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா ஒர்க் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமா ஒரு அமௌண்ட் போட்டுக்கிறேன், 1000 ரூபான்னு போட்டுக்கிறேன். ஓகேயா, இந்த 1000 ரூபாய்க்கு வந்து வீட் தர முடியாதா சார், இந்த 1000 ரூபாய்க்கு வந்து ரைஸா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, acceptance by any other satisfaction. Let me go for the example. A owes B 5000 rupees. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. A வந்து B கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்காரு 5000. C pays to B 1000 and B accepts them in satisfaction of this claim on A. யாருக்கும் கான்ட்ராக்ட், Aக்கும் Bக்கும் கான்ட்ராக்ட். எவ்வளவு அமௌண்ட் வந்து A borrow பண்ணிருக்காரு 5000. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஆனா C யாரோ ஒரு பார்ட்டி அவர் என்ன பண்றாரு, ஏக்கு பதிலா B கிட்ட பே பண்ணிடுறாரு. எவ்வளவு, 1000 ரூபாய் தான். 1000 ரூபாவா 5000 ரூபாய் என்ன அமௌண்ட் ஆனா இருக்கலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் சென்ஸ் பண்ணதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் பி அக்செப்ட்ஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹிஸ் கிளைம் ஆன் ஏ. அதுதான் எனி அதர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனி நான் எது வேணாலும் இருக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வீட்டுக்கு பதிலா ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்,
அப்படியே சப்ஜெக்ட் மேட்டர் மாறுது, அமௌண்ட் மாறல. பட் இந்த கேஸ்ல பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள்ல 5,000 பதிலா 1,000 யார்கிட்ட இருந்து வரணும்? ஏ கிட்ட இருந்து வரணும். ஏ கிட்ட இருந்து 1,000 வந்தா அது லெஸ்ஸர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனா அது சி கிட்ட இருந்து 1,000 வருது. ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கோ ஃபார் எஃப் கேஸ் அண்ட் திஸ் டி கேஸ். ரெமிஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் பை எண்டியர் சன். இந்த ரெண்டு கூட கொஞ்சம் பாருங்களேன். இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு அதை எழுத தெரியணும். இது வந்து ரெமிஷன், தட் இஸ் லெஸ்ஸர் ஃபுல்ஃபில்மெண்ட். இது வந்து அக்செப்டன்ஸ் பை எண்டியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டிஃபரன்ஸ் சென்ஸ் பண்ண தெரியணும். ஓகே, இதே வந்து சி இந்த சீன்லயே வராம ஏ வந்து பிக்கு 1,000 rupees பே பண்றாரு. அப்படிங்கிற நியூ பார்ட்டிஸ் வில் பி தேர். இல்லைன்னா ஓல்டு பார்ட்டிஸ் நியூ டேர்ம்ஸா மாறிடும், அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்ட்டு. அதனால நம்ம இது எந்த ஹெட்டிங்ல பார்ப்போம்னா அக்ரிமெண்ட் ஆஃப் கன்சென்ட் ஹெட்டிங்ல பார்ப்போம். இன்னொருத்தவங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் முடியும், இல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த கேஸ் பார்க்கறோம்ல, அந்த எஃப் கேஸ், சி வந்து பே பண்றாருன்ட்டு. இப்போ பி வந்து ஒத்துப்பாரா? எனக்கு வேண்டியது 5,000 ரூபாய், நீ 5,000 ரூபாய் கொடுக்குறியா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அவனுக்கு வேண்டியது 5,000 ரூபாய், அவன் 5,000 ரூபாய் தானே கொடுத்தான். See, here he gives only 1,000 இல்லையா? அப்போ இவர் ஒத்துக்கிட்டா தானே, பி ஒத்துக்கிட்டா தானே நடக்காது இல்ல. முதல்ல சி ஒத்துக்கணும், கொடுக்கறது ரெடியா இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பி ஒத்துக்கணும். ஏன்னா இங்க பிக்கும் சிக்கும் ஒரு கான்ட்ராக்டே வராது இல்லையா? ரைட். Fourth category with respect to impossibility of performance. Possibility of performance இருக்கணும், இல்லைன்னா கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆயிடும்? வாய்ட் ஆயிடும். ஓகே. Impossibility of performance, first impossibility, initial impossibility, which means from the beginning, at the time of the formation of the contract itself, there is no possibility of performance. அப்ப அந்த கான்ட்ராக்ட் வந்து என்னன்னு சொல்லுவோம்? இந்த கேஸ் வந்து வாய்ட் கான்ட்ராக்ட் இல்ல, வாய்ட் அக்ரிமெண்ட்னே சொல்லுவோம், வாய்ட் அப் இனிஷியோ கேஸ். இதை வந்து நம்ம அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டியில ஃபிட் பண்ணலாம். அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டிங்கிறது பார்ட்டிஸ்க்கு தெரியுது, ஓகே இது பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. பாருங்க, an agreement to double the currency notes, an agreement to take out milk from a well, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் என்டர் ஆகுது. ஓகே, இது வந்து என்னது? கிளியரா இனிஷியல் இம்பாசிபிலிட்டி, அப்சல்யூட். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் பை மியூச்சுவல் மிஸ்டேக். பார்ட்டிஸ்க்கு தெரியாமலே, இது நம்ம இதுல பார்த்திருப்போம், கன்சர்ன்ல பார்த்திருப்போம். ஓகே, பார்ட்டிஸ்க்கு தெரியாமலே வேற வழி இல்லாம இக்னோரன்ஸ்னால கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறது. X sold Y some goods being in transit. So goods வந்துட்டு இருக்கு. The truck carrying the goods was destroyed by fire. இது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? X வந்து Y கிட்ட வந்து goods சேல் பண்ணிட்டு இருக்காரு. Y என்ன நம்புறாரு? goods வரது போறதுன்னு நம்புறாரு. X-க்கும் தெரியாது, Y-க்கும் தெரியாது. அப்போ it's unknown to the parties, is clearly of ignorance. Fraud எல்லாம் இல்ல, ignorance இது. இது வந்து first category. எந்த category பா? Initial impossibility, two categories. Second major category, we call this as supervening or subsequent impossibility or post-contractual impossibility. இல்லைன்னா இந்த டாக்டரின் பேர் வந்து டாக்டரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகும் போது வேலிடு. ஃபர்ஸ்ட் கேஸ் தானே பார்த்தோம், இனிஷியல் இம்பாசிபிலிட்டியில வாய்ட் டெபினிஷன் பார்த்தோமா? நீங்க கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகும் போது வேலிட், வேற வழி இல்லாம நடுவில் ஏதாவது ரீசன்னால என்ன ஆயிடுது, பண்ண முடியாம போயிடுது. அப்படின்னு நீங்க சொன்னா நான் ஒத்துப்பேனா? ஒத்துக்க மாட்டேன் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக டைப்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் கேசஸ் பார்க்கணும். சோ சப்சிக்வெண்டா என்னது? பிறகு ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு கரெக்டா சப்சிக்வெண்டா நடக்கிற ஈவெண்ட்ஸ். அக்கரன்ஸ் ஆஃப் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், எதிர்பார்க்காம நடக்கிறது. இதனால a change of circumstances beyond the contemplation of the parties, அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வந்து அவங்களால பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல போகலாம். சோ அந்த மாதிரி கேசஸ். இதுக்குள்ள ரெண்டு கேஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து எக்ஸ்கியூஸ் கேஸ் அண்ட் இன்னொன்று நான் எக்ஸ்கியூஸ் கேஸ். எக்ஸ்கியூஸ் கேஸ்னா கான்ட்ராக்ட் வந்து என்னங்க வாய்ட் ஆயிடும், அப்படின்னு அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், வாய்ட் ஆயிடுச்சு. இதே நான் எக்ஸ்கியூஸ் கேஸ்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதே கஷ்டப்பட்டு பண்ணணும், உனக்கு பெருசா ப்ராஃபிட் வர போதும் பிசினஸ்ல, பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஓகே, சோ அந்த மாதிரி பண்றது நான் எக்ஸ்கியூஸ் கேசஸ். சோ இதுல என்னென்ன கேசஸ் பார்க்கலாம்? வாய்ட் கான்ட்ராக்ட் எந்த கேஸ்ல? எக்ஸ்கியூஸ் கேஸ்ல. அப்படின்னா என்னது? ரீசனபிள் வேலிட் ரீசன் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. சப்ஜெக்ட் மேட்டரே இல்ல, எப்படி கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? இல்ல இல்லையா? Because subject matter is destroyed, now there is no contract to be performed. Second, non-existence or non-occurrence of a particular state of things. X agrees to Y marry his son with his wife's daughter. X son goes mad. கல்யாணம் பண்ண முடியாது. Third one, death or incapacity for personal service. பார்த்திருக்கோம்ல, personal skill, personal service அங்கதானே பெர்ஃபார்ம் பண்ணணும். இறந்து போயிட்டாங்கன்னா கேட்க முடியாது நீங்க. So this is with respect to artist, singer, painter, whatever it is. Fourth category, change of or stepping in of a person with statutory authority. Okay, that is law. அந்த டைம்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல.
இன்டர்ஸ்டேட் ட்ரேட் ரைஸ் வந்துட்டு பேன் சொல்லிட்டு பர்டிகுலர் பீரியட் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு டு கேரளா, கேரளா டு தமிழ்நாடு வந்து இன்டர்ஸ்டேட் ட்ரேடிங் ஆஃப் ரைஸ் பேன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஏலியன் எனிமீஸோட பண்ணலாமா? கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகும்போது நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பண்றாங்க ரெண்டு கண்ட்ரியும். இப்போ வந்து ஏலியன் எனிமீஸ் ஆயிடுச்சுங்க. ஆனாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அங்கே பார்த்துட்டோம்ல. இந்த 5 கேசஸும் வந்து என்னது reasonable cases, which means you can take the excuse of the case and you will not perform. The contract becomes void. ஆனா நெக்ஸ்ட் வருது பாருங்களேன், கஷ்டமா இருக்குங்க பண்றதுக்கு. ஏதோ கஷ்டமா இருக்கு, செலவு ரொம்ப அதிகமாயிடுது. ஓகே, ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்து படுத்தி எடுக்கிறாங்க. ஓகே, ப்ராஃபிட் வந்து பெருசா வராது. இதெல்லாம் டிஃபிகல்ட்டி இன் பர்ஃபார்மன்ஸ். இப்படி எல்லாம் சேர்த்து நீங்க நான் எக்ஸிட் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து பிசினஸ் ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸ். இல்லீகல் இல்லையா? பிசினஸ் ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸ். கமர்ஷியல் இம்பாசிபிலிட்டி இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் வந்து விலை அதிகமாயிடுச்சு, கிடைக்க மாட்டேங்குது, ஸ்கேர்ஸ் ஆயிடுது. ஹையர் ரேட் ஆஃப் வேஜஸ் கேட்கறாங்க, லேபரர்ஸ் கேட்பாங்கல்ல, ஸ்ட்ரைக் பண்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. கரன்சி வந்து டிவேல்யூ ஆயிடுச்சு, சடன் டிவேல்யூவேஷன். இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. இது வந்து என்னது, கான்ட்ராக்ட் வில் பி வேலிட் ஒன்லி. நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகும், டேமேஜஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். டேமேஜஸ் ஒரு கேஸ் ஆகும். நான் வேற பார்ட்டியோட ஒர்க் வந்து ரிலே பண்ணியிருந்தேன், அவன் வந்து பணம் போயிட நான் என்ன பண்றது? இது பியூட்டிஃபுல்லான கேஸ். ஓகே, நம்ம இந்த XY எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 1000 ஷேர்ஸ். எக்ஸ் வந்து ஒய் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 1000 ஷேர்ஸ் வேணும்னு சொல்றாரு. இந்த கதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, நானே புக் பண்ண கதை தான், ஏற்கனவே தெரியும். 1000 ஷேர்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காரு. ஒய் வந்து என்ன சொல்றாருன்னா, 1000 ஷேர்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து கொடுக்கணும்னாங்க, எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கா ஏன்னு சொல்லிட்டு, சோ அவனோட சேர்ந்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க எக்ஸ். இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான். பட் ஒய் கிளியர்லி நோஸ் தட் ஏஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் ஏஸ் பெர்ஃபார்மன்ஸ். கம்ப்ளீட்டா ஒய் மட்டும் பண்ணல, ஏயோட டிபெண்டன்சியை வச்சு பண்றாரு. அப்ப இன்கேஸ் ஒய்யால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஒய் என்ன சொல்றாரு, ஏ தரேன்னு சொன்னாங்க தரலங்க அப்படின்னு சொன்னா இது யாரோட ஃபால்ட்? ஒய்யோட ஃபால்ட் தான். ஆனா வந்து எக்ஸுக்கு தெரியும்ல எப்படி ஏன் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருட்டு. ஓகே, நீங்க கேட்கலாம் மேம், அப்போ வந்து ஏயும் அந்த கான்ட்ராக்ட்ல இருந்திருப்பாரா? இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏக்கு இந்த விஷயம் தெரியுமா மேம்? தெரியணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு தெரிஞ்சா போதும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் தெரிஞ்சா போதும். ஆனா ஒய் வந்து முன்னாடியே சொல்லணும், இந்த மாதிரி நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டா 1000 ஷேர்ஸ் தரது வந்து ஏன் சைட்ல மட்டும் நான் ஏன் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணிருக்கேன்னு முன்னாடியே சொல்லிருக்கணும். அது சொல்லலன்னா அப்ப எக்ஸுக்கு தெரியாதுல்ல. அப்ப எக்ஸ் வந்து அன்அவேர் ஸ்டேட்ல இருந்தாருன்னா, நவ் because this third person A, இப்ப ரீட் பண்ற பாருங்க, failure of third person. Who is this third person in my case? A is the third person. Because of A's failure on whose the work the promise is relied, he will not be absolved from the obligations. அப்படின்னா அது Y has to perform, இல்லைன்னா damages claim பண்ணலாம். ஓகே, டி ஸ்ட்ரைக், லாக் அவுட், சிவில் டிஸ்டர்பன்சஸ் அதெல்லாம் வேலைக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க 2-3 ஐட்டம் ஆர்டர் பண்ணீங்க, ரைஸ் வீட் ஆர்டர் பண்ணீங்க, எனக்கு வந்து வீட் வந்து கையில ரெடியா இருக்கு, ரைஸ் வந்து கையில இல்ல, அதனால நான் ரெண்டுமே சப்ளை பண்ணல. எது ரெடியா இருந்துச்சு அதை வந்து ஓகே, ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப எது ரெடியா இருக்கோ அதை சப்ளை பண்ணணும். செல்ஃப் இன்டியூஸ்ட், ஓகே, இந்த மாதிரி அரெஸ்டட், ப்ராசிக்யூட்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயில போடுறது இம்ப்ரிசன்மெண்ட்ல வரும்போது மட்டும்தான் வேணுமே தவிர நார்மல் அரெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா, லா டிஸ்குவாலிஃபைஸ்ல கன்விக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் தான். அரெஸ்ட் இஸ் நாட் அன் இம்ப்ரிசன்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அரெஸ்ட்ங்கிறது லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 24 hours குள்ள வந்து என்னது ஜட்ஜுக்கு முன்னாடி போய் பிரசன்ட் பண்ணிடணும். ஓகே, அவர் வந்துட்டு ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, லாக்அப்ல போடுறதா ஜெயில போடுறதா அவர் டிசைன் பண்ணுவாங்க. எல்லாரையும் ஜெயில போக போட மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல போடுவாங்க, இல்லைன்னா என்கொயரிக்கு வந்து டெய்லி வந்து போகணும்னு சொல்லுவாங்களே தவிர அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒருத்தரை வந்து லாக்அப்னா ஹேண்ட் கப் போட்டு செயின் எல்லாம் போட்டு அங்க தெருல வந்து தெரிய எடுத்து போறதெல்லாம் சும்மா படம் தான். அதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கக்கூடாது. அதெல்லாம் அதையும் மீறி வந்து ஒரு பெரிய கேஸுக்காக வந்து சடனா அரெஸ்ட் பண்றது, நான் பெயிலபிள் வாரண்ட் சொல்லுவாங்க, பெயில வந்து கூட்டிட்டு வர முடியாது. அதனால பயங்கர பெரிய கேசஸ்னா நைட்டா முடிஞ்சிடும். ஓகே, ஒரு சில கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அது எல்லாமே. சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன ஆகும்னா, நைட்ல எல்லாருமே செட்டில் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா இந்த 1 மணி 2 மணி தான் செட்டில் ஆகுற டைம். லைக் கேப் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் இருந்தாலும் 11:30 12 o'clock மேல அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும், டிராபிக் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடும், எல்லாமே ஸ்லோ டவுன். அந்த பீரியட்ல தான் வந்து மேஜர் நியூஸ் அனௌன்ஸ் பண்றது, இந்த கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அப்பதான் கொண்டு வருவாங்க. ஓகே, this is all happening. And with the fourth case in detail.
Before I proceed, actually almost முடிச்சிட்டேன். Before I proceed, I just want to go from the chart work. நீங்க பண்ணிருப்பீங்க, பட் ஒரு சார்ட் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஹெட்டிங்ஸ். எஸ், how the contract is discharged. First one, performance of a contract. Okay. Second, because of breach, non-fulfillment. Third one, agreement or consent. இதுல எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்கு? டோட்டலா 6 headings. Yes, please. First, novation, alteration. ஆல்ட்ரேஷன்னா ஆல்டர் பண்றது, ரெசிஷன்னா கேன்சல் பண்றது. ஓகே. ரெமிஷன்னா லெசர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே. வேவர்னா எனக்கு வேண்டவே வேண்டாம்னு விட்டு கொடுத்துறது. எஸ். அண்ட் அக்செப்டன்ஸ் பை எனி அதர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அண்ட் ஃபோர்த் கேட்டகரி, இம்பாசிபிலிட்டி. இம்பாசிபிலிட்டியில 2 கேஸ் இருக்கு இல்லையா? Initial impossibility and supervening or subsequent or post contractual impossibility இல்ல doctrine of frustration. 4 terms இருக்கு. So supervening impossibility. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு question இந்த ஹெட்டிங்ல இருந்து வந்துரும். ஓகே, either case laws or theoretical. Initial impossibility we have 2 subheadings. One is absolute impossibility, which is known both to the parties. இன்னொன்னு வந்து unknown to the parties, which is by mutual mistake. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இருக்குன்னு நினைச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்போம். And supervening impossibility we have 2 cases. One is excuse case and one is non-excuse case. I'm not going to list it out. எனக்கு excuse caseல மொத்தம் 5 points நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. என்னது? டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர், சேஞ்ச் ஆர் லா ஆஃப் ஸ்டெப்பிங் த அத்தாரிட்டி எல்லாம் இருக்குமே. ஸோ 5 points இருக்கா? ஓகே. நான் எக்ஸ்கியூஸ்ல டோட்டல் எத்தனை பாயிண்ட்ஸ்? 5 or 6? 6 points. So supervening impossibility you have to remember 11 points. Okay. Agreement or consent you have to remember 6 points. Impossibility overall 2 points. Adala initial impossibility 2, supervening impossibility 11. So totally you have to remember 13 points in this. Okay. Discharge எத்தனை discharge இருக்கு? In how many ways you can discharge a contract? 6 ways. அதெல்லாம் நான் 4 தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். I am towards the 5th one. பார்க்கலாமா? ஒரு clear cut கிடைக்குதா? Blueprint. So we are done till here. Yes, 5th and 6th are quite colloquial. Lapse of time. Time முடிஞ்சிச்சுங்க. எந்த டைம் முடிஞ்சிச்சு? நீங்க கான்ட்ராக்ட்ல சொன்ன டைம் முடிஞ்சிச்சு, பிரீச்ல போயிருக்கும். இல்லனா பீரியட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சிருக்கும். barred by limitation பார்த்தோம்ல. Okay. Non-performance within the period of limitation and court takes no action. அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன்னாலே ரைட் டு sue போயிடும். கோர்ட் வந்து முதல்ல என்ன செக் பண்ணி பார்ப்போம்னா லிமிடேஷன் ஆக்ட் படி வேலிடிட்டி இருக்கா தான் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் நியாயமெல்லாம் பார்க்கும். ஆக்சுவலா கோர்ட் வந்து நியாயம் பார்க்காது, லா தான் பார்க்கும். ஓகே. 6th one, operation of law. Operation of law. I use the term transmission. ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்மிஷன் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், டிரான்ஸ்மிஷன்ங்கிறது ஆபரேஷன் ஆஃப் லா. இறந்து போயிட்டாங்க, அப்ப லீகல் ஹையர்ஸ் பண்ணுவாங்களா? நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம்ல, who can demand the performance. உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ணலாம், இறந்து போயிட்டாங்கன்னா லீகல் ஹையர்ஸ். மர்ஜர், 2 ரைட் இருக்கு, ஒரு இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் ரைட் மர்ஜ் ஆயிடுது. அப்ப இன்ஃபீரியரா இருக்கிறவங்க வந்து விட்டுருவாங்க, சுப்பீரியரா இருக்க ரைட் வந்து வந்துடும். இன்சால்வென்ட் ஆயிட்டாங்க, அப்ப லிக்விடேஷன் போகுதா? ரைட். அண்ட் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன், ஏதாவது மேஜர் ஏதாவது விஷயங்கள் மாத்துறீங்கன்னா டெஃபினட்டா யூ ஹேவ் டு கெட் இட் ஆத்தரைஸ்ட். ஓகே. சோ இது வந்து unauthorized alteration with respect to a return agreement. ப்ராப்ளி இது என்ன டேர்ம்ஸ் இருக்கலாம்னா மணியை வச்சிருக்கலாம். ஓகே. மெட்டீரியல்ல மேஜரா விஷயங்கள் இருக்கு. டேட் ஆஃப் பேமெண்ட், பிளேஸ் ஆஃப் பேமெண்ட், இதை வச்சிருக்கலாம். ஸோ ஹேவ் 4 கேட்டகரிஸ் இருக்கு. இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் ஓவர் ஹியர். சொல்லுங்கப்பா. 5th one, lapse of time. This is with respect to limitation act. And 6th one, transmission with respect to operation of law. இதுல நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ணணும்னா 4 points has to be recalled. Okay. So இது எல்லாமே how a contract can be discharged னு கேட்டா இது எல்லாமே லிஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட லிஸ்ட் பண்ணுங்க. Definitely is a very lengthy question. எனக்கு தெரிஞ்சு
உங்க எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 45 மினிட்ஸ் எழுதுவீங்க. அதனால யூசுவலா இந்த கொஸ்டின் வந்தா நான் எழுத வேண்டாம்னு சொல்லிடுவேன். பட் ஈஸி கொஸ்டின். ஏன் எழுத வேண்டாம்னு சொல்லுவேன்னா, நீங்க பாட்டுக்கு நல்ல வர படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஏன்னா நம்ம வரோம்னு வர சொல்லிட்டோம். நல்லா வர படிச்சுட்டு போவீங்க. நீங்க பாட்டுக்கு எழுதுவீங்க. 40 மினிட்ஸ் போறதே தெரியாது. நீங்க ஒரு கொஸ்டின் 20 மினிட்ஸ் மேல எடுக்க முடியாது. இந்த கொஸ்டின் எழுதுனீங்கன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, ஹேவ் டு நோ த ஸ்பீட். கடகடன்னு எழுதிட்டே வரணும். இதே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி டீடைலா கேட்டாங்கன்னா, டிஸ்சார்ஜ் அதெல்லாம் நீங்க கொண்டு வர வேண்டாம். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எழுதணும். இங்க வந்து ஹவ் அ கான்ட்ராக்ட் கேன் பி டிஸ்சார்ஜ்னா பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அட்டெம்ப்டட் இருக்கு. பிரீச்ல வந்து ஆக்சுவல் பிரீச் இருக்கு. ஆக்சுவல் பிரீச்க்குள்ள 2 டியூ டேட் அண்ட் டூரிங் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆன்டிசிபேட்டரி பிரீச் இருக்கு. இதை மட்டும் ஸ்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப டோட்டலா 6 இது எழுதணும். 6 மேஜர் கிளாசிபிகேஷன் நீங்க கொடுக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்பீட் வரணும் உங்களுக்கு. நம்ம புக்ல பாத்தீங்கன்னா ரன்ஸ் ஃபார் சம் 7-8 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். 7-8 பேஜஸ் எழுதுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் எல்லா கண்டென்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஹெட்டிங்க்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க கட்டாயமா ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நொவேஷன், ஆல்ட்ரேஷன்லாம் சின்ன சின்ன ஹெட்டிங் கொடுத்தாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்ப அதுல சூப்பர் நீங்க 11 கேசஸ் 11 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா எப்போ முடிப்பீங்க? அப்போ லிஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பர் வென்னிங்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, நான் எக்ஸ்கியூஸ் கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. Can you go with the second case here? Second case பாருங்க ஓகே ஆன்ட்டு. ஆக்சுவலி செகண்ட் கேஸ் அண்ட் தேர்ட் கேஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். The second case is here is about P lets premises in Calcutta to D in January at a high rent for opening a restaurant. என்ன பேஸ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் இருக்குன்னா, ஏன்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம மியூச்சுவல்ல தான் வரும். As long as British European troops would remain stationed in Calcutta. Calcutta இருக்கிற வரைக்கும் வந்து இந்த ரேட்டை பே பண்றதா வந்து டிசைட் பண்ணிருக்காங்க இவங்க 2 பேருக்குள்ள. Although British European troops continued to be stationed in the town, Calcutta இருந்தாங்க. பட் இவங்க சொல்ற பர்டிகுலர் லொக்காலிட்டியில வந்து அவங்க இல்ல. சோ இது வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. And thus D lost their custom. அதனால வந்து அவருக்கு பிசினஸ் வந்து குறைஞ்சிச்சு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. D refused to pay P the dues of the rent on plea of frustration of contract. Frustration of contract என்னது? Supervening impossibility. நீங்க வந்து P கிளைம் பண்ண முடியுமானா எஸ் P கேன் கிளைம். என்ன கண்டிஷனை கிளியரா பாருங்க. அப்படியே உங்களை வந்து ஓகேன்னு சொல்ல வைக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு கண்டிஷன்? As long as British European troops would remain stationed in Calcutta தான் சொல்லிருக்காங்க. அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியே சொல்லல. பட் இங்க என்ன நடந்துச்சு? கால்கட்டால இருக்கிறாங்க, அந்த லொக்காலிட்டியில இல்ல. அப்போ இது வந்து கிளியரா இல்ல டேர்ம்ஸ். கிளியரா இல்லன்னு சொல்ல முடியாது. டேர்ம்ஸ் படி இல்லாதனால P can still claim the rent. ஒரு பியூட்டிஃபுல்லான கேஸ் இது. And let's go for the third one also. நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. A owned a room in a hotel which was hired to be for watching the coronation procession of King Edward II. Coronation இந்த இது முடிசூட்டு விழா அதெல்லாமே வரும் இல்லையா, அந்த மாதிரி. At how much? $141 payable at the time of contract. 100 rupees were paid in cash, but before the balance was paid, the procession was cancelled. ஊர்வலம் வந்து cancel ஆயிடுச்சு. B filed a suit for the recovery of the amount he had paid. B can recover the 100 rupees paid and is not bound to pay the balance. ஏன்னா எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்ல என்டரா இருக்காரு? வாட்சிங் த ப்ரொசெஷன் தான். இஸ் இட் ஓகே? அப்போ இந்த இடத்துல வந்து சூப்பர் வென்னிங் இம்பாசிபிலிட்டி வருமான எக்ஸ்கியூஸ் கேசஸ் அண்ட் நான் எக்ஸ்கியூஸ் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கான்ட்ராக்ட் வாய்ட் ஆயிடும். அப்போ வந்து என்னது ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிறது என்னது ரெஸ்டிடியூஷன். ஞாபகம் இருக்கா? ரெஸ்டிடியூஷன் தான் என்னது கான்ட்ராக்ட் வாய்ட் ஆயிருக்கணும், அது மூலியமா ஏதாவது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருந்தா ரிட்டர்ன் பண்ணி. இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், பட் டேர்ம்ஸ் கொஞ்சம் மாறுது. ஓகேயா?